ஜப்பான்ல இருந்தாலும் நியூ இயர்க்குனா ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் இருக்குங்க. ஃபங்ஷன் இருந்தால் எப்படி பாயாசம் இல்லாமல் வாங்க வந்து ஒரு 20 to 25 பீப்புளுக்கு எப்படி வந்து சேமியா ஜவ்வரிசி போட்டு ஒரு சிம்பிளான மெத்தடில் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கனமான பாட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2.5 லிட்டர் வந்து பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பால் தான் அது. அது நல்லா கொதிக்கட்டும். 2 லிட்டர் பால் அட்லீஸ்ட் வந்து 2 லிட்டர் ஆற வரைக்கும் நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. மீன்வேளை வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சைலாம் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் நம்ம வந்து சேமியாவையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வந்து பேம்பினோ சேமியா தான் எடுத்திருக்கேன். வறுத்த சேமியா தான், பட் ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்து தனியாக இதே மாதிரி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. மீன்வேளை வந்து பால் வந்து நல்லா 2 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு 2 லிட்டரா. இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டு வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸில் வந்து ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ வந்து ஜவ்வரிசி வெந்துட்ட பிறகு நம்ம வந்து இப்போ சேமியாவை ஆட் பண்ணலாம். சேமியாவும் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து அதுவும் வந்து வெந்துடும். ஓரளவுக்கு நல்லா ரெண்டுமே வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு வந்து தேவையான சர்க்கரையும் போட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ட பிறகு ஒரு கொதி வந்தனே வந்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏலக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிலேயே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாயிடும். அவ்வளோதான், சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் ரெடி. நீங்களும் வந்து இந்த நியூ இயர்க்கு இந்த பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.